அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடன் நிம்மதியுடனும் இருக்க முக்கியமான ஒரு 10 குறிப்புகளை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். முதல் குறிப்பு, எந்த வீட்டில் காலை மாலை தீபம் ஏற்றுகிறார்களோ அந்த குடும்பம் நிச்சயமா மகிழ்ச்சியா இருக்கும். இரண்டாவது, எந்த குடும்பத்தில் பெண்கள் காலை எழுந்ததும் குளிக்கிறார்களோ, காலை எழுந்ததும் குளிப்பது அப்படிங்கிறது நம்ம இந்து சாஸ்திரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது. ஆனால் நிறைய பேர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் குளிக்கணும், எல்லா வேலையும் முடித்தா வேர்த்துரும், நம்ம அழுக்காயிடுவோம், அதன் பிறகு நீங்கள் திருப்பி மேலே கூட குளிச்சுக்கோங்க, தவறு கிடையாது. தினம்தோறும் தலைக்கு குளிக்க முடியலைன்னா கூட கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரை தலையில் தெளிச்சுக்கோங்க. எந்த வீட்டில் காலையில் முதல்ல எழுந்ததும் குளிக்கிறார்களோ அந்த வீட்டில் குழப்பம் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. மூன்றாவது, காகத்திற்கு உணவு. எந்திரிச்ச உடனே காகத்திற்கு ஏதாவது ஒரு உணவு வைங்க. ஏதாவது உயிரினங்கள் நம்ம காலையில் நம்ம வைக்கிற உணவை சாப்பிடும்போது நமக்கு 30 தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும். நான்காவது, உருளி பாத்திரம். நிறைய பேர் வீட்டில் இப்போ உருளி பாத்திரம் வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த உருளி பாத்திரம் வைக்காதவங்க கூட இனிமேல் உருளி பாத்திரம் வைங்க. அந்த உருளி பாத்திரமானது நேர்மறை ஆற்றல் சக்தியை ரொம்ப சீக்கிரமாக கொண்டு வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கெட்ட வார்த்தையை அடிக்கடி உபயோகிக்காதீங்க. இலவே, சனியனே, கருமமே, போய் தொலை, போகிறேன், இதை மாதிரி கோபத்தில் கூட உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். கெட்ட வார்த்தைகளை உபயோகிக்காதீங்க. கெட்ட வார்த்தைகள் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னாலே அந்த இடம் ஃபுல்லாக எதிர்மறை ஆற்றல் நிறைந்து விடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறத கண்டிப்பாக தவிர்த்துடுங்க. வெறுப்பு, கோபம், யார் மேலேயாவது அளவு கடந்த வெறுப்பும் கோபமும் நம்மளை ஒழுங்காகவே செயலாற்ற விடாது. அந்த வெறுப்பையும் கோபத்தையும் விட்டு பாருங்க. அன்றைய நாளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, குலதெய்வ வழிபாடு. தினம்தோறும் ஒரு முறையாவது குலதெய்வத்தை நினைக்கணும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் அந்த குலமானது அடுத்த நிலைக்கு போகும். தினம்தோறும் குலதெய்வத்தை நினைக்கணும். அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா, தூபம் போடுறது, அதாவது சாம்பிராணி போடுறது. இந்த சாம்பிராணி போடும்போது மருதாணி விதை, ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், வெட்டிவேர் இதை மட்டுமாவது அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிராணியோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா அந்த குடும்பமானது சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நறுமணம். எந்த வீடு நறுமணமாக இருக்கோ அந்த வீட்டில் தெய்வம் குடியிருக்கும். தெய்வம் குடியிருக்கிற வீடே மகிழ்ச்சியாக இருக்கும். அடுத்தது நிலைவாசல். குலதெய்வம் வீற்றிருக்கக்கூடிய நிலைவாசலை சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க. நிலைவாசலில் தீமை ஏற்றுங்க, மாவிளை தோரணம் கட்டுங்க, நிலைவாசலில் 2 பத்தி பொருத்தி வைங்க, நிலைவாசலில் உருளி வைங்க, நிலைவாசல்கிட்ட செருப்பு போடாதீங்க, நிலைவாசலில் தேவையில்லாமல் தூசி ஒட்டடையெல்லாம் படிஞ்சிருந்தால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னதெல்லாம் சாதாரண விஷயந்தான். இதை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிச்சாலே உங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் வராமல் இருக்கும், உங்கள் மனமானது அமைதியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும். இப்போ நான் சொன்ன இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் எனும் புதிய சேனலை அறிமுகப்படுத்தியிருக்கோம். தன்னம்பிக்கை தரும் வரிகளையும் ஆறுதல் தரும் வார்த்தைகளையும் மட்டுமே அந்த சேனலை பதிவு செய்கிறோம். அந்த சேனலோட லிங்க் இந்த ஆடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் நேரம் கிடைக்கும் போது போய் பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.